ஹாய் வணக்கம். இந்த பதிவில் விட்டமின் டி குறைபாடுனால உடம்புல என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக். உடம்பு எப்பயுமே ஒரு சோர்வாகவே இருக்கும். ஒரு வேலை செய்யலைன்னா கூட ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு எப்படி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். 2வது பார்த்தீங்கன்னா மசில் வீக்னஸ். உடம்பு ஒரு வீக்காகவே இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்காது. இப்போ நீங்கள் வாக்கிங் போனால் கூட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்லோவாக தான் நடப்பீங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆவீங்க. ஏதாவது வெயிட் தூக்கணுன்னா கூட உங்களால் அந்த அளவுக்கு தூக்க முடியாது. 3வது பார்த்தீங்கன்னா மசில் டைட்னஸ். நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் சீக்கிரமாகவே டைட் ஆகிடும். கொஞ்சம் வேலை செஞ்சாலே டைட் ஆகிடும். ஸோ இதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால் டைட்டாக இருக்கிறதுனால கழுத்து வலி, முதுகு வலி, கெண்டைக்கால் வலி, கெண்டைக்கால் பிடிச்சிக்கிறது இதெல்லாம் சீக்கிரம் வரும். இதில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இதே சிம்டம்ஸ் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இதே சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு தைராய்டுனால தான் இது வருது, டயபெட்டிஸ்னால தான் இது இருக்குது